நீங்கள் ஆதில் கொண்டு போன அந்த ஹோட்டலில் பற்றி நீங்கள் என்ன தெரியுங்க? இவர் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போனேன். இவங்களோட ரத்னபுரையில் சுப்ரி ஹோட்டலாம் எவரெஸ்ட். நாங்கள் கொஞ்சம் படிப்படியில் ஏறினேன் எவரெஸ்ட் மாதிரி தான். அப்போது நாங்கள் ஃபெய்த்தின் வந்து அங்கே போய் முட்டை ரொட்டியில் அதுக்கு வந்து ஹரியை பற்றி கொஞ்சம் இல்லைங்க. அவரை ஒத்துக்கொண்டு அவருக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நான் அப்போதே போகிறதுக்கு அந்த கெப்புக்குள்ளே அஷ்ஃபாக்குக்கோ ஆதிலுக்கோ டாய்லெட்டை போகணும் மனுஷன்னா மன்னிச்சுக்கோங்க, நிப்பாட்டி இல்லை, செய்ய வழி இல்லை. எல்லாம் வீடியோ ஒன் பண்ணாமல் இவரே ஒன்று எடுத்துக்கிறேன். அப்படியுமே ஒரு 2 ஹவருக்குள்ள நாங்கள் போக வேண்டிய டார்கெட்டை ரீச் பண்ணி ஆகும். ஆனால் இப்போ சரியான பனியாக தான் ஈக்கிறது. கிளைமேட்டும் கொஞ்சம் கண்ணாடி கூடாம ஓட்டிட்டு மறு காட்டுக்குள்ள கண்ணாடி கூடாம பனி இருந்துச்சு. ஆதிலுக்கு தூக்கம் மஸ்துன்னு சொல்லி கடைசியில் இது எந்த இடத்துக்கு பேர் எந்த கஹாவத் ஏரியா கஹாவத் செக்ஷனை வந்து இவருக்கு ஆதில் பைக்கு வந்து இங்கே பாருங்க அண்ணா பாருங்க, ஒரு தூக்கம் இல்லை சரியா. இவட்ட மூஞ்ச பாருங்க, ஃபுல் ஃபிட்னஸ்ல ஆயிடுச்சு. இவட்ட தூக்கம் காரணமாக தான் பாரு நாங்கள் இப்போ எந்த போகிறதுக்கு. நான் இவரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இவரை பற்றி நான் ஹாட் அண்ட் பிளேஸ்ட வீடியோ கிளிப் பண்ண உங்களுக்கு எட் பண்ணி தரேன். கூதல் ரெண்டாலே படிய வந்துடுங்க. சரி பார்ப்போம். இங்கே பள்ளி ஒன்று இருந்துச்சு. நான் பள்ளிக்குள்ளே தான் போகிறது. இப்போ சரியாக டைமிங் 2:45 பார்ப்போம். இல்லை ஒரு 1 hour மாதிரி மேக்ஸிமம் 1 hour மாதிரி போய்த்துரும். இல்லாட்டினா லேட் ஆகிடும். ஆதில்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொரோடி ஏன்னா உள்ளே போய்த்துரும். இதான் பள்ளியில் முழு சைட் கஹாவத் பள்ளி ஒன்றுக்கு வந்து சரியாக டைம் வந்து 2:45. எல்லோரும் கொஞ்சம் சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு போகத்தான் போகிறேன். படுக்கல வாயில விளங்கி வளைச்சொடியே படுபட பண்ண வச்சு ஓப்பன் ஆயிருக்க தாண்டிடா. ஓப்பன் ஆகிக்கல பள்ளியில் கொஞ்சம் வந்து நின்று அஸ்மா இஷா தொடரணுடா தொடரலையா களத்திலிருந்து வந்து ஒரு வீடியோ அடிக்கீங்கள. என்னோட ஃபோனில் படி கேமரா வந்து கிளியர்லாம் சுட்டியும் நான் எந்த ஃபோன்லேயும் அடிக்கிய இல்லாட்டி அது படியலைண்ணா நான் பள்ளியில் வைத்து லைட்டாக படுத்துக்கொண்டு கிட்ட ஒரு 1 hour மாதிரி 1.5 hour மாதிரி படுத்துக்கொண்டு என்றால் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இந்த பயணம் வந்து முன்னுக்கு போகலாம் போகிறேன். இது நாங்கள் வந்து எங்களோட ஒரு ப்ரீ பிளான். அப்போ தான் நாங்கள் இன்றைய நாள்கிட்ட நைட் வரையில் வந்து எங்களுக்கு முழிச்சு எங்களுக்கு தேவையான லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போயிடும். அதால் நாங்கள் கொஞ்சம் ஒரு 1.5 hour மாதிரி படுத்துக்கொண்டோம். இப்படிக்கு ரஸ்மான் இவர் தான் எங்களோட ஆதில் உங்களுக்கு தெரியும். அஷ்ஃபாக் இவர்கிட்ட ஓட்ட போகிறேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் அடுக்காமலே பார்த்து கொண்டுச்சோன்னு ஓட்டி வைப்பேன். கொஞ்சம் பள்ளியில் இப்போது கலவு அதை சுற்றியும் இப்போ நான் வந்து எங்களோட அஷ்ஃபாக் மூலவையும் ஆதில் சாப்பிட தெரியும். இப்போ பள்ளி வந்துச்சு வந்து பலங்கோட பள்ளினா பலங்கோட பெரிய மஸ்தி தொழுது பள்ளிக்கு வந்து பலங்கோட பள்ளியில் நிற்கிற எல்லாருமே அழுத்துற ஆட்களாக இருக்காங்க. ஜமாத்துக்கு ஒரு பாட்டியும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபி. என்ன செய்தி, எல்லாரும் ஷோமா இருக்கிறீங்களா? நாங்கள் இப்போ போகிறது எங்கன்னா இப்போ ஹப்புத்தலை நோக்கி போகிற பயணத்தில் நாங்கள் நிற்கிறது இப்போ எங்கன்னு சரிண்டா இது இங்கே இடம்டா ஒரு நாடு போதுண்டா. வீடியோ மிச்சம் எடுத்து எடுத்துக்கிட்டா காய்ஸ். நாங்கள் நன்பேரியல் போகிற இடத்துல சட்டப்படி ஒரு வாட்டர்ஃபால் கண்டு நான் உங்களுக்கும் காட்டினேன். அதை நீங்களும் பாருங்க.
காய்ஸ் நன்பேரியல் போகிற இடத்துல இது 2வது வாட்டர் ஃபால். அதே உங்களை எல்லாருக்கும் காட்டுவேன். நான் எப்படி இதுக்கு முதல்ல இப்படி வீடியோஸில் பேசி போட்டதே இல்லை இதுவரையில். ஆனால் வந்ததுலே வந்து மாற லக்கம் டெகரி கண்டால் என்னோட பொடிய மாற எல்லாருக்கும் ஒரு 20 மீட்டருக்கு ஒருக்க ஒவ்வொரு வாட்டர் ஃபால் ஆகிடுது. இது வந்து 3வது வாட்டர் ஃபால். சின்ன நம்பி இல்லை 3வது வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னே போகல, மறுபடியும் இன்னொன்று நான் அவளுக்கு காட்டியும் கீழே இருந்தேன். இப்படியே முடியுதில்லை, இது அப்படியே பார்க்கக்குள்ள மேலே பாருங்க, மேலே தூரத்தில் எத்தனையோ காட்டிட்ட ஓட்ட போல் இன்னும் இருச்சு. இன்னும் காட்டிய பாருங்க. இன்னும் மட்டும் காட்டிய அதையும் பாருங்க. கடைசா நான் டார்கெட் பண்ண வாட்டர் ஃபால் தான் நன்பேரியல் வாட்டர் ஃபால். இப்போ அதுக்கும் வந்துட்டு இப்போ அதை வாட்டர் ஃபால்ட்டை பஸ்ஸில் காட்டினவங்களுக்கு லைட்டாக கல்லால் ஏறணும். ஏறி அதுபோல் நான் உங்களுக்கு காட்டியேன் எந்த மாதிரி லுக்கான பிளேஸ்ன்னு சொல்லி.